காயத்ரி, அம்மா காயத்ரி, மட்டன் குருமா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, பண்ணி தரையா? நீங்க தான் மட்டன் சாப்பிட கூடாதுல்ல? உங்க உடம்பு நிலையை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. இத பாரு காயத்ரி, இந்த வயசுல சுவைக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படக்கூடாது. செஞ்சு கூட. சரி சரி, செஞ்சு கொடுக்கறேன். மீனா, சொல்லுங்க பாட்டி. போய் ஷைலஜா கிட்ட சொல்லி தாத்தாவுக்கு குருமா பண்ணி கொடுக்க சொல்லு. சரி சரி. சொல்லிய அமராவதி கலக்கிட்ட போ. நிஜமாவே சொல்ற அமராவதி, இன்னைக்கு என் மனசு சும்மா ஜிலு ஜில்லுன்னு இருக்கு. உன் பேர்ல ரெட் ஃபோர்ட் எழுதி வச்சிடுறேன். கடவுளே, இங்க பாத்தீங்களா, செடி அப்படியே வாடி போயிருக்கு. யாரும் ஒழுங்காவே தண்ணி ஊத்துறது இல்ல போல இருக்கு. நான் ஒழுங்கா தான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் எல்லாரையும் கூப்பிட்டு இனிமே இவர் தண்ணி ஊத்த கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். நீங்க என்ன செடிக்கு ஒழுங்கா தண்ணி ஊத்துறீங்களா? பைப்பை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிப்பீங்க. மேல யாராவது பட்ட விட்டாங்கன்னா வேடிக்கை பாப்பீங்க. அப்புறம் தண்ணி செடிக்கு போகாம கீழே தான் போகும். சரி, நான் தான் தண்ணி ஊத்த கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீயாவது வந்து ஊத்தலாம் இல்லையா? நான் தான் தினம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன் இல்லங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுகானா தான் ஒரு நாள் என்கிட்ட வந்து, பாட்டி நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. ஆனா அந்த குழந்தை குஷி இங்க வந்ததுல இருந்து இவ வீட்ல எந்த வேலையும் பாக்குறது கிடையாது. நீங்களே கேளுங்க, இந்த செடிக்கு தண்ணி ஊத்தி எவ்வளவு நாளாச்சுன்னு கேளுங்க. சுஹானா, இத பாரு சுஹானா, இந்த கிழவி உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கா, பாத்தியா? சுஹானா. தாத்தா ப்ளீஸ். பாட்டி ஐம் சாரி. இன்னைக்கு நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஏம்மா, என்னாச்சு? மறுபடியும் இஷானுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா என்ன? நோ பாட்டி, இந்தர் அண்ணா பை மிஸ்டேக் நேத்து அவரோட பாஸை நான் துரத்தி விட்டுட்டேன்ல. அவர் என் மேல ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அவர் ஜாபுக்கும் ஆபத்து இருக்கு. இஷானும் என் மேல கோவமா இருக்கா. நீ ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? உனக்கு தான் தெரியும்ல, இந்தர் அவரை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவர் இந்தர் அண்ணாவோட பாஸ்ன்னு எனக்கு எப்படி தெரியும் பாட்டி? அவரு குஷி பேரை மட்டும்தான் சொன்னாரு. நீ சொல்றது கரெக்ட் சுஹானா. அவ இந்தரோட பாஸ் தானே, அப்ப இந்தர் பேரை தானே கேட்டிருக்கணும். எதுக்காக குஷி பேரை கேட்டான்? இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே சொன்னா பாஸா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாதவங்க. யா ஐ நோ. அது சரி, பாஸ்னு சொல்லிக்க லாய்க்கு இல்லாதவருக்கு இந்தர ஆபீஸ விட்டு போடான்னு சொல்றதுக்காவது உரிமை இருக்கு. அதை எப்படி வேலையை விட்டு அனுப்புவாங்க? அதானே, அது எப்படி அனுப்புவாங்க? நாங்க என்ன சும்மாவா இருப்போம்? தர்ணா பண்ணுவோம், போராட்டம் நடத்துவோம். தாத்தா, வாட் இஸ் தர்ணா அண்ட் போராட்டம்? அது வந்து நாம ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், அதத்தான் சொன்னேன். யால அப்படினா திஸ் இஸ் சூப்பர் கூல். ரொம்ப நல்லா இருக்கும். தேவையில்லாம நீங்க எதுக்கு இப்ப அவளை தூண்டி விடுறீங்க? அங்க இந்தருக்கு வேலையே போய்டும் போல இருக்கு. அது உங்க ரெண்டு பேருக்கு விளையாட்டா இருக்கா? இத பாரு காயத்ரி, நீ தேவையில்லாம உளறாத. இங்க நாங்களும் இந்தரோட வேலையை காப்பாத்தத்தானே முயற்சி பண்றோம். உன் மூளை குழம்பி போயிருக்கு. நீ தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிற. என்னோட மூளைய தேவையில்லாததெல்லாம் யோசிக்குதா? மீனா, மீனா, நீ எங்க போய் தொலைஞ்ச? அவகிட்ட தேவையில்லாத மாத்திரை கேட்க. உங்க வாயை மூடுங்க. மீனா, போய் ஷைலஜா கிட்ட இன்னைக்கு குருமாறுமாரா எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு. என்னோட மூளை தேவையில்லாம யோசிக்குதுங்கிறாரு. என் பேச்ச மீறி இந்த வீட்டுல உங்களுக்கு யார் குருமா செஞ்சு கொடுக்கறாங்கன்னு பாக்குறேன். சரி, பரவாயில்ல, தெரியாம தான் கேக்குறேன். சேவல் கூவாத கிராமத்துல விடியல் வராதா என்ன? சரி, விட்டு தள்ளு, நானே பண்ணிக்கிறேன். நானே தனியாவே குருமா பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் யாரும் செஞ்சு காட்ட முடியாத குருமாவை செஞ்சு காட்டுறேன். தாத்தா, நீங்க செய்ய போறீங்களா? குருமா எல்லாம் ஒரு விஷயமா? உனக்கு உன் தாத்தாவை பத்தி சரியா தெரியாது. நான் சூப்பரா கலக்குவேன். நவாப் வாஜித் அலி ஷாவுடைய சமையல்காரருடைய செய்முறை குறிப்பு என்கிட்ட இருக்கே. செய்முறையா? பல காலமா நான் அதை பத்திரமா வச்சிருக்கேன். எனக்கு செய்ய தெரியும். சமையல்காரரோட செய்முறை. செய்முறை முறை இன்னும் புரியலையா? இரு கொஞ்சம். என்னது? ஷெஃபுடைய ரெசிபி. ஓ, இப்படி தெளிவா சொல்லுங்களேன். நீயே பாரு, சும்மா கலக்கலா குருமா பண்ண போறேன் பாரு. அமர்நாத் கஷ்யப் குருமா சமைக்க போறேன். இதுங்கெல்லாம் வாய் பொளந்துகிட்டு இருக்கோம். அமர்நாத் கஷ்யப் தனியா சாப்பிடுவேன். வா வா வா.